கொள்ளும். ஐந்தாவது சகோதரர்களே என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த இளமை காலத்துடைய அநியாயங்கள் என்ற பகுதிகள், உலகத்தை அனுபவிக்கிற என்ற பகுதிகளில் தாராளமாக, அதாவது பாவங்கள் என்று பார்க்காம அவர் என்ன செஞ்சிருப்பார், எல்லாமே அவருக்கு கிடைச்சிக்கும். ஆனால் இறுதி காலத்தில் அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சிருவான்டா, கிடைச்ச எல்லா இன்பங்களையும் துன்பங்களை மாற்றிடுவான். துன்பங்கள் வேற வழியால் இல்லை, எதை இன்பங்களாக அவர் அனுபவித்தாரோ, எதை இன்பங்களாக சுமந்தாரோ அதையே அல்லாஹ் தஆலா துன்பங்களை என்ன செய்வான், மாற்றுவான். இது பாவிகளுடைய அந்த இறுதி கால பகுதியில் கிடைக்கக்கூடிய விஷயம். சில விஷயங்கள் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அவசரப்படுத்துவான் அல்லாஹ் தஆலா. தண்டனைகளை மறுமை நாள், உதாரணமாக இரத்த உறவுகளை என்ன முறித்து விடுதல் என்பது மறுமை நாள் அவருக்கு தண்டனையும் இருக்கும். இந்த உலகத்தில் இறுதி கால பகுதியில் அவருக்கு என்ன செய்யும், தண்டனையும் அதிக. இறுதி காலம் இடத்துல வரல, அவசரப்படுத்தி விடும். இறுதி காலம் அது தண்டனைக்கு வாய்ப்புகள் அதிகமான ஒரு காலமாக அது என்ன செய்யும், மாறும். எனவே சில விஷயங்கள் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்டா, நமக்கு கிடைக்குது என்பதற்காக, சந்தர்ப்பம் என்பதற்காக, நமக்கு ஏலும் என்பதற்காக அந்த பாவங்களை ஆழ்ந்து சூழ்ந்து நம்ம அனுபவித்தல் என்பது நமக்கு திருப்பி ஒரு நாள் என்ன செய்யும், அது கிடைக்க இருக்கிறது. அப்போ நம்ம வேதனைப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம், உதாரணமாக ஹராமான உழைப்பின் மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரங்களில் பலருக்கு அநியாயம் செய்து, வட்டி எடுத்து, ஏமாற்றி, பொய் சொல்லி நம்ம வாழ்ந்திருப்போம். இதில் தௌபாவை நம்ம அலட்சியமாக இருந்திருப்போம். எவ்வளோ உபதேசங்கள் வந்தும் அதை கணக்கெடுக்காமல் இருந்திருப்போம். குறிப்பிட்ட 50 வயதுக்கு பிறகு நீ ஏன் இதை உழைச்சாயோ, எதனால் இதை சம்பாதிச்சாயோ, அதையே உனக்கு ஒன்றுமில்லாத மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செய்வான், காட்டுவான். ஒன்றுமில்லாத போது அதை அல்லாஹ் தஆலா காட்டுவான். காட்டுனா என்ன, பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்த சொத்துல சண்டை, பிள்ளைகளுக்கு மத்தியில் பலரை நம்ம எல்லாருக்கும் இந்த ரிசல்ட் என்று இல்லை. எவருக்கு இந்த உலகத்தில் ரிசல்ட் கிடைக்குதோ அவருக்கு கூட கொஞ்சம் ரஹ்மத்துக்கு நெருக்கம் தான், அவருக்கு கூட ரஹ்மத்து நெருக்கம் தான். ஏன் உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யுது, கிடைக்குது. எவருக்கு கிடைக்கலையோ, உபை இப்னு சலூல் மாதிரி. ரசூலான மனைவிக்கு அவதூறு சொன்னவன் யாரு, உபை இப்னு சலூல். தொழுவிக்க போனது யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அவருக்கு அவதூறு சொன்னது யாரு, உபை இப்னு சலூல். தொழுகைக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர். எந்த தண்டனையும் இல்லை. ரசூலுல்லாஹோட மனைவிக்கு அவதூறு சொன்னவருக்கு மஸ்ஜிதுன் நபவி, அதாவது சொல்ல போனால் மஸ்ஜிது நபவியுடைய இமாம் யாரு, ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போறாங்க. அவர் ஃபேமிலிக்கு தான் அவதூறு என்ன செஞ்சு சொல்லி இருக்குது. அவர் தொழுவிக்க போறாரு, அவர் அந்த மாதிரி அடக்கப்படுறார். எந்த தண்டனையும் இல்லாத அமைப்பில் உபை இப்னு சலூல் என்ன செஞ்சிட்டார், மரணித்து விட்டார். அப்படி என்ன நம்ம பயப்படணும். அல்லாஹ் தஆலா தண்டனை என்ன கடுமையாக கொடுப்பதற்கு மறுமையில் என்ன செய்யறான், சேர்த்து வைப்பதற்கான அடையாளம். இந்த உலகத்தில் ஒருத்தன் சோதிக்கப்பட்டுட்டான்டா, உணர்த்தப்பட்டுட்டான்டா, அது அவனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கொடுக்குறான் அர்த்தம். அப்போ இந்த முதிய வயது அடைஞ்ச பின்னால் பலரை நீங்க பார்க்கலாம், பிள்ளைகள் இவன் எந்த மார்க்கத்தை இழந்து இதை சம்பாதிச்சானோ, எந்த மார்க்கத்தை இழந்து இந்த அந்த இடத்துக்களை எடுத்தானோ, அதெல்லாம் சண்டை சச்சரவுல போய் நிற்கிது. நல்ல மனிதர்கள், அதாவது நல்ல மனிதர்கள் என்றால் சமுதாயத்தில் டீசெண்டாக இருந்தவங்க, ஹராமெல்லாம் இருக்குது, சமுதாய பார்வையில் டீசெண்டாக இருந்தவர்கள். இறுதி காலத்தில் பாப்பா என்ன செய்கிறாருண்டா, சில டைமில் முதிய இல்லங்களுக்கு தந்தைமார்கள் இருக்கிறான், முதியோர் இல்லத்தில். இவர்கள் தான் முதியோர் இல்லத்தில். நீங்கள் என்ன எல்லாம் ஏழைகள் அல்ல, மகன் தான் பார்க்குறான். அவர் சம்பாதிச்ச சொத்தில் மகன் தான் பார்க்குறார். அவன் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா வீட்டில் வச்சா இவர் சரியான அலட்டி ஆகிக்கிறாருன்னு சொல்லி, எதற்காக நீ அல்லாஹ்வுடைய தீனெல்லாம் தூக்கி வீசி போட்டு செஞ்சாயோ அதன் மூலம் நீ தண்டிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டது இறுதி கால பகுதி என்ன செய்ய. அப்படின்னா பாவங்கள், நிரந்தர பாவங்கள் என்ன செய்யுதுண்டா, உண்ட உலகத்தில் உள்ள ஒரு நாளில் ஒரு பகுதி வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிறது. உண்ட நாளில் ஒரு பகுதி வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. ஹராமாக உழைக்காத மனிதர் எப்படி இருப்பார்டா, என்ற பிள்ளைகளுக்காக உழைச்சே நினைப்பாரு. ஆனால் அவர் கவலைப்படுறதுக்கு பெருசாக என்ன செய்யாது, நான் யாரை என்ன செய்யலை, அதாவது சுரண்டவில்லை, யாரிடத்திலும் திருடவில்லை, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, யாரை ஏமாற்றவில்லை, யாருக்கும் பொய் சொல்லலை. அந்த நிம்மதி அவருக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டு இருக்கும். கெட்டு போன ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நிம்மதி இருக்கு. நான் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தேன், மார்க்கத்தை கொடுத்தேன், வழிகாட்டலை செஞ்சேன், சரியான இடங்களில் சேர்த்தேன், அதுக்கு பின்னால் நான் என்ன குற்றவாளியிலே இருக்கும். ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை, வழி சேரும். வழி என்ன செய்யும், சேரும், வேதனையாக இருக்கும். இறுதிக்கால பகுதி தான் நிம்மதியாக அதிகமாக இருக்க வேண்டிய இடம். ஏனென்றால் நம்ம இளம் பகுதியில் பொறுத்த நம்மளை சூழ நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளோட தேவை இருக்கும். மனைவியாக இருக்கலாம், தந்தை அதை கணவனாக இருக்கலாம். நமது குடும்பத்துக்கு நமது தேவை இருக்கும், பிள்ளைகளுக்கு நம்மளோட தேவை இருக்கும், உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு தேவை இருக்கும், நமது பேச்சில் அடுத்தவருக்கு ரசனை இருக்கும். அதனால் ஒன்று கொண்டு இருப்போம். ஆனால் வயதான காலம் என்று வந்துட்டா எங்களோட யார் இருப்பாங்க தெரியுமா, எங்களோட உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க, எங்களோட வயசில் உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்தவருக்கு நம்ம கேட்குற சொல்கிற செய்தி கூட இன்ட்ரெஸ்டாக கூட இருக்காது, தேவை கூட இருக்காது. அப்படியே இருந்தால் கூட மார்க்க கடமை என்பதற்காக வந்து தான் என்ன செய்வான், உட்காருவாரே தவிர வேற எதுக்கும் உட்கார மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம யாருக்காக இழந்தோமோ அவர்கள் இல்லாமல் போனால் எப்படி இருக்கு.
நமது மனைவி இல்லை, அல்லது கணவன், நமது மனைவியோட கணவன் இல்லை, மகள் இல்லை, மகன் இல்லை, அவங்கள நம்மளை ஒதுக்கி வைத்திக்கிறாண்டா, அது உள ரீதியான ஒரு சாவு, அது உள ரீதியான ஒரு மரணம். இதனால புத்தி பேதலித்து போனவர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடம் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டிய, ஆழ்ந்து நம்ம படிப்பினை பெற வேண்டிய ஒரு இடம். இப்படியான ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா பாவிகளுக்கு இறுதியான ஒரு காலப்பகுதியில் என்ன செய்யலாம், தந்து விடலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இதுல பல விஷயங்களுக்கு நான் கொண்டு வரல, டைம் இல்லாதனால. ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் இந்த இளம் வயதில் அனுபவித்தவுடைய இறுதி ரிசால்ட்டாக என்ன செய்யலாம். நோய் வந்தவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் பாவம் செஞ்சவங்க அர்த்தம் அல்ல. பொதுவாக இமாம்களுடைய அட்வைஸில் நீங்கள் என்ன பார்க்கலாம் என்றால், எந்த ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தவர்கள் ஆரம்ப செலவுகள் தனக்கு நோய் இல்லாமல் மரணிப்பதை விரும்பவில்லை. ஏண்டா அதால் இறைவனை சந்திக்க போவதற்கு முன்னால ஒரு தக்வீர் துனூப், பாவங்களை அழித்து விட்டு என்னை அனுப்புவது போல இருக்கும். அதனால நோய் வந்தவர்கள்லாம் அதன் அர்த்தம் அல்ல. ஆனா வந்தவருக்கு தெரியும் இது எதனால எனக்கு என்ன செஞ்சிருக்குது, இது வந்திருக்கு, எதன் தண்டனையாக இது வந்திருக்கலாம், எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு தூரமாகிற அளவுக்கு என்ன நடந்தது நமக்கு, அப்படி என்கின்ற ஒரு பதில் அவருக்கு என்ன செய்ய தெரியும். சிலர் உறவுகளே தேவையில்லைன்னு வாழ்ந்திருப்பார். என்னத்துக்கு உறவினா, என்னத்துக்கு சொந்தம் வந்த, நம்ம ஏன் இருக்கணும் அப்படி. இன்றைக்கு நம்ம வெளிநாட்டில் கூடிய சிலர் அதை அவங்க நினைச்சு செய்யலை, நிம்மதியாகிக்கிறோம், நானா தம்பியில சண்டை இல்லை, அவங்களும் கூட பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, இதுக்கு நம்ம பிறக்காமே இருந்திக்கலாமே, சரி கல்யாணம் முடிக்காம இருந்திக்கலாம், மனைவிட பிரச்சனை இல்லை, பிள்ளையிட பிரச்சனை இல்லை, மாமா மாமி பிரச்சனை இல்லை, மச்சான் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்படியா யோசிக்கிற உலக வாழ்க்கை யாருமே இல்லை, அதனால நிம்மதியா இருக்கிறோம்னா இது சிந்தனையே இல்லை. இது சரியா? அதனால நிம்மதியா இருக்கிற வார்த்தை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு லைஃபை தந்திக்கிறேன், நான் வாழ்றேன், இபாதத் செய்றேன், ஓகே, எனக்கு அந்த சூழல் வந்து அதுக்கு நான் ரெடி என்றிக்கணும். இந்த உறவே இல்லைன்னு வாழ்ந்தவர் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு 10,000 5,000 எங்கேயோ கொடுத்திருப்பாரு. சரியா? இதை 60 வயசுக்கு போகிற எவ்வளவு கொடுத்தும் வேலை இல்லை, இவர் கொடுத்தாரா இல்லைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எவ்வளவு எவனும் இல்லை, எந்த உறவுக்காரனும் இல்லை, எந்த சொந்த பந்தமும் இல்லை, எந்த தம்பியும் இல்லை, தங்க என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நீ என்ன செஞ்சாயின்னு அவங்களுக்கு தெரியும். சரியா? உண்மையிலே ஒரு குடும்பத்தில் ஒரு வசதி படைத்தவன் வந்தால் முதலாக சந்தோஷப்படணும் குடும்பம், முதலாக சந்தோஷப்படணும் குடும்பம். காரணம், அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து எதை நீங்கள் அவர்களுக்கு, அதாவது அவர்கள் உங்களுக்கு பலனே இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது மறுமையில் உங்களுக்கு நன்மையே, மறுமையில் உங்களுக்கு நன்மை. ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, உங்களோட சொந்த பந்தங்கள்லாம் வந்து வசதி தான் மட்டும் வராங்க, வசதி இல்லாட்டி வராங்க இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க சொல்ல, அவங்க சிறந்தவர்கள், என்னை கஷ்டப்படுத்த விரும்பலை, இருக்கிற டைமில் மட்டும் தான் என்ன செய்கிறாங்க வராங்க, இல்லாத நேரத்தில் எனக்கு சிரமம் தர விரும்பவில்லைன்னு அவர்களுடைய அவங்க செஞ்சது பிள்ளை. அந்த வழியை நல்ல பக்கத்தால் அவர் என்ன செய்கிறாரு, அதை தள்ளி விடுறார். காரணம், அவங்க செய்கிறது அவங்க செஞ்சுட்டு போகணும். எந்த உள்ளம் என்ன அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்றது. இறுதிக்கால பகுதி உறவு, சில உறவுகளை பாருங்க, ஊரே திரண்டு நிற்கும், ஊரே என்ன செய்யும், திரண்டு நிற்கும். என்னடான்னு பார்த்தா ஊருக்கே நல்லது செஞ்ச மனிதனாக என்ன செய்வார் இருப்பார். 4 எதிரிகள் எல்லாருக்கும் இருப்பாங்க, ஆனால் ஊருக்கே நல்லது செய்த மனிதராக, குடும்பத்துக்கே நல்லது செய்த மனிதராக அவர் என்ன செய்வார் இருப்பார். அதனால தான் சேர் ஆலாமின் நுபலால இமாம் தஹபி அவர்கள் பெரும்பெரும் அறிஞர்களுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது இறுதியில் ஷஹீதஹுல் ஹல்க், படைப்புகள், அனைத்து படைப்புகளும் அவருடைய ஜனாசாவில் நின்றன. அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, நின்றாங்க. அதே போல ஷுஹூதுல் ஜனாசா கானா என்ன அதீம், அதாவது அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் மிகப்பெரியவர்களாக இருந்த கசீர், அதிகமானவர்களாக இருந்தார்கள் சொல்றதுக்கான என்ன காரணம், அதிகத்தை அவர் எதிர்பார்க்கல, ஆனால் அவருக்கு கிடைச்சதுன்றாங்க. எனவே பாவிகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆரோக்கியங்கள், நம்முடைய குடும்ப பிரிவு, நமது இழப்புக்கள் எல்லாம் நம்ம எதை தேடினமோ அதனுடைய தண்டனையாக நமக்கு என்ன செய்யலாம் வந்து விடுவதற்கான வாய்ப்பு.